வணக்கம் ரன்னர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 1 தூத்துக்குடி மேரத்தானுக்கு நம்ம போக போகிறோம். 10 கிலோமீட்டர் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நல்ல டைமிங் கொண்டு வருவோம். அது போக புதுசாக பண்ணக்கூடிய ரன்னர்ஸ், இப்போ தான் புதுசாக ரன்னிங் போயிட்டு இருக்கேன். ரன்னிங் போகணுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே கண்டிப்பாக மேரத்தானில் கலந்துக்கலாம். அது ஒரு ஃப்ரீ மேரத்தான். தூத்துக்குடி நியர்பை எங்கே இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக மேரத்தானுக்கு வந்து கலந்துக்கோங்க. இந்த வீடியோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நான் ஈவினிங்கே அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் தூத்துக்குடி லோக்கலில் இருக்கவங்க, திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கவங்க எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக மேரத்தானில் வந்து கலந்துக்கோங்க. எல்லாருமே ஃபிட்டாக இருக்கணும், எல்லாருமே ரன்னிங் போக முடியும். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, நம்மளும் கண்டிப்பாக வருவோம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கான ரன்னிங் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெகுலராக ரன்னிங் பண்ணதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணணும். அதேமாதிரி காலை ஒரு சொல்லிட்டு இன்றைக்கான வார்ம் அப் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டோம். இன்றைக்கான ரன்னிங் எவ்வளோ தூரம் போகிறோம் பார்த்தீங்கன்னா 5K Zone 2 தான் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் Zone 3க்கு போயிட்டு ஒரு வழியாக கட்டாயப்படுத்தி ஒரு 3 கிலோமீட்டர் Zone 2 முடித்தோம். அதை முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் 1 கிலோமீட்டர் மறுபடியும் Zone 3க்கே போயிடுச்சு. அதை முடிச்சுட்டு இன்றைக்கான ரன்னிங் 5:20 ஃபேஸில் 5 கிலோமீட்டர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் கபிலம் இருந்தான். அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுருந்தோம். இன்றைக்கி அம்மா புதுசாக பீட்ரூட் ஜூஸ் போட்டிருந்தாங்க. அதையும் குடிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ராகி, வெங்காயம், வாழைப்பழம், முட்டைலாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஜிம் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டை ஆப்ஸுக்கு தான் போட்டோம். இன்றைக்கி கோர் மசில் ஸ்ட்ரென்த் பண்ணணுங்காண்டி ஆப்ஸுக்கு ஃபுல்லாக ஒரு 3 செட்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பர் பாடிக்கு ஸ்ட்ரென்த் பண்ணுற மாதிரி செஸ்ட்டு, பேக் ஆர்ம்ஸ், ஹேண்டில் எல்லாமே ஸ்ட்ரென்த் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார் போட்டு ஒரு ஃபிட்னஸ் செக்அப் பண்ணி பார்த்தோம். ஃபிட்னஸ் வேறு லெவலாக இருந்துச்சு. மச்சான் நான் இருக்கும்போது நீ எப்படிடா செல்ஃபி ஸ்டாண்டில் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி நம்ம நண்பன் ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான டே முடிஞ்சுது.